My dear student, today we are going to discuss about chapter number 2, number systems. So in the lesson நம்ம இன்னைக்கு பார்க்க போறது part வந்து introduction. Data என்ன, data எப்படி கம்ப்யூட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ண பார்க்க போறோம். Data is nothing but it is a raw fact. It is a raw fact. The term data derived from the word datum. So which means raw fact. Data அப்படின்ற term datum அப்படின்ற termல இருந்து வந்தது. So அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா raw facts. So fact about a person or an object or a place. இப்போ டேட்டா அப்படின்னு எடுத்துட்டுனா ஃபேக்ட் உண்மை, எதை பற்றின உண்மையாக இருக்கலாம், ஒரு பர்சனை பற்றின உண்மையாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பிளேஸ், அப்படி இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட், எனி திங், த ஃபேக்ட் அபவுட் எனி திங் இஸ் கால்ட் அஸ் அன் டேட்டா. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், வேரியபிளுக்கு நேம், ஏஜ், கிளாஸ், மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் பி சம் டிஃபைன்டு வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்னால் என்னென்னா கம்ப்யூட்டர் மெமரிக்கு நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் சில டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் மெமரியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மெமரிக்கு யூசர் ஆன நாம் கொடுக்குற நேம் தான் வந்து வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் ஆர் த நேம் which are given by the user to the computer location, to the computer memory location for storing a data in a computer program. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் மெமரிக்கு யூசர் நம்ம கொடுக்குற நேம் தான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ அந்த வேரியபிளுக்கு வேல்யூ இருக்கும். வேரியபிள் கேன் ஹோல்ட் சம் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் எடுத்துட்டோம்னா ராஜேஷ், ஏஜ் எடுத்துட்டோம்னா 16, கிளாஸ் 11, மார்க் 65. அதாவது வேரியபிள் அப்படின்றது கண்டெய்னர் மாதிரி நினச்சிங்க. கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் தான் வந்து வேல்யூஸ், டேட்டா. அப்போது கண்டெய்னர் மாதிரி தான் வந்து கம்ப்யூட்டர் மெமரியில் நம்ம யூசர் டிஃபைன்டு நேம் கொடுக்குறது வந்து வேரியபிள். ஸோ இந்த இடத்துல நேம், ஏஜ், கிளாஸ், மார்க், சப்ஜெக்ட் ஆர் வேரியபிள்ஸ். ராஜேஷ் 16, 11, 65, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தீஸ் ஆர் த வேல்யூஸ், அதாவது டேட்டா. இந்த டேட்டாவை ராஜேஷ் அப்படின்ற அந்த டேட்டாவை கம்ப்யூட்டர் மெமரி லொக்கேஷனில் சேவ் பண்ணுறேன். அந்த மெமரி லொக்கேஷனுக்கு நான் கொடுத்த நேம் வந்து நேம். அதேமாதிரி 16 அப்படின்றது டேட்டா. The value data 16 is stored in the computer memory location. We called or we named as age. So in the previous example, the values assigned to the 5 different variables are called data. நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த 5 different values நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டான்னு சொல்கிறோம். When the above data is processed, we give an information. Rajesh is 16 years old, studying in class 11. Has scored 65 marks in computer science subject. So அப்போ டேட்டா அப்படின்றது அன்ப்ராசஸ்டு ஃபேக்ட். ஸோ ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கிற அந்த அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் சொன்னோம். ப்ராசஸ்டு டேட்டாவை இன்ஃபர்மேஷன் சொன்னோம். ஸோ அந்த ப்ராசஸ்டு டேட்டா என்னவா இருக்குன்னா, கீழே பார்க்குறீங்களா, ராஜேஷ் இஸ் 16 years old, studying in class 11, has scored 65 marks in computer science சப்ஜெக்ட். ஸோ அப்படின்ற ஒரு மீனிங்ஃபுல் டேட்டாவை நமக்கு கிடைக்கும். அதுதான் ப்ராசஸ்டு டேட்டா. அந்த ப்ராசஸ்டு டேட்டாவுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். சிம்பிள். நம்ம இது வரைக்கும் 3 கான்செப்ட் பார்த்தோம்: டேட்டா, இன்ஃபர்மேஷன், வேரியபிள்ஸ். ஸோ டேட்டா அப்படின்றது டேட்டம் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்தது. derived from the word datum which means raw fact. அப்போது டேட்டா அப்படின்னா என்ன சொல்லணும்னா, the data is fact about a particular person, object or place. Okay, next, variable is a name. Variable is a name given to the computer location for storing data in a computer program. Computer programல டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூசர் நாம கொடுக்குற கம்ப்யூட்டர் மெமரி லொக்கேஷனுக்கான நேம் தான் வந்து வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் ஹோல்ட் பண்ணியிருக்கிற அந்த வேல்யூஸ் தான் டேட்டா. ஸோ அப்படி அந்த வேல்யூஸ் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டேட்டா, ஆஃப்டர் ப்ராசஸிங் த டேட்டா we will get an information. that is processed டேட்டாவை நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ டேட்டா ரெப்ரசன்டேஷன், கம்ப்யூட்டரில் டேட்டா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கம்ப்யூட்டர்ஸ் ஹேண்டில்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் 0 and 1, that is zeros and ones. Any kind of data like number, alphabet or special characters should be converted to 0 or 1 which can be understood by the computer. நீங்கள் என்ன டேட்டா வேணால் கம்ப்யூட்டர் கொடுங்க. அது ஆல்பபெட்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், கமா, கொட்டேஷன், ஃபுல் ஸ்டாப். ஸோ இது மாதிரி எந்த கேரக்டர் வேணா இருக்கலாம். ஆனால் அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு என்னவா மாறும்னா 0, 1 கன்வெர்ட் ஆகிட்டு தான் கம்ப்யூட்டருக்கு
ரீச் ஆகும், தட் இஸ் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகும். 0 and 1 that the computer can understand is called machine language or binary language or low level language. ஸோ அப்போ கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற 0 and 1 இருக்கிற அந்த லாங்குவேஜ் தான் என்ன சொல்கிறோம், மெஷின் லாங்குவேஜ் சொல்கிறோம். 0 or 1 is called binary digits. 0 or binary digits ஷார்ட்டாக பிட்னு சொல்கிறோம். ஸோ பிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் binary digits. binary digitsனா எதெல்லாம் binary digitsனா 0 or 1, இது ரெண்டு டிஜிட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், binary digits. Therefore the study of data representation in the computer is important. அப்போ நம்ம கொடுக்குற டேட்டா வந்து கம்ப்யூட்டரில் எப்படி ஃபீட் ஆகுது, என்ன மாதிரியான ரெப்ரசன்டேஷனில் வந்து டேட்டா வந்து கம்ப்யூட்டரில் கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த இடத்துல a bit is a short form of binary digits which can be 0 or 1. It is a basic unit of data in computer. A nibble, so 4 bit வந்து ஒரு nibble, 4 bit collection of 4 bit is called one nibble. 8 bit is called one byte, collection of 8 bits is called byte. A byte is considered as a basic unit of measuring the memory size in the computer. Basic unit of data is bit. Basic unit of data in computer is bit. Basic unit of measuring the memory size in computer is byte. ஸோ கம்ப்யூட்டர் மெமரி எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா பைட்ஸை மெஷர் பண்ணுவோம். பைட்னா என்னன்னு பார்த்தோம்னா 8 பிட்டு சேர்ந்தது தான் வந்து ஒரு பைட். வேர்ட் லென்த் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்டு பை அ கம்ப்யூட்டர் சிபியூ. சிபியூவால் எத்தனை பிட் அட் எ டைம் ப்ராசஸ் பண்ண முடியுதோ அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் தான் வேர்ட் லென்த்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 பிட்ஸ், 16 பிட், 32 பிட், 64 பிட். இப்போலாம் நம்ம பார்க்குறது 32 பிட்டும் 64 பிட் தான். கம்ப்யூட்டர் மெமரி சார்ட் பாருங்கள். கம்ப்யூட்டர் மெமரி, மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி இஸ் நார்மலி ரெப்ரசன்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோபைட்ஸ் ஆர் மெகாபைட்ஸ். இதெல்லாம் கூட இல்லை. இப்போ ஜிபி டிபிக்கு போயிட்டோம். கம்ப்யூட்டர் மெமரிலாம் இப்போ எங்கே கேபியில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போது கம்ப்யூட்டர் மெமரி எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா in terms of kilobyte, that is KB, megabyte, that is MB. In decimal system, நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம் பற்றி பின்னாடி பார்ப்போம். டெசிமல் சிஸ்டத்தில் வந்து ஒரு கிலோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நார்மலாக ஒரு கிலோ குவான்டிட்டி எடுத்துட்டோம்னா 1000 grams சொல்லுவோம். 1000 grams சொல்லுவோம். ஸோ அப்போது இங்கே அதுதான் 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டுனா 1000, பட் தட் இஸ் 10 to the power of 3, தட் இஸ் 10 cube சொல்லலாம். அதுவே பைனரி நம்பர் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா 1 கிலோபைட் எடுத்துட்டோம்னா 1024 byte is 1 kilobyte. We can represent in binary number system 2 to the power of 10. 2 to the power of 10. 2 or 10 times multiply பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 1024. இந்த 1024 பைட்ஸும் சேர்ந்தது தான் வந்து இங்கே ஒரு கிலோபைட். இங்கேயே 2 power 10 போட்டிருக்கோம் பார்த்தோன்னா பைனரி டிஜிட்ஸ் மொத்தமாக 2. ஸோ அப்போ அந்த 2 நம்பர்ஸ் அதுதான் பேஸ். 2 to the power 10. So 10 representing the 1024. So simple. 4 nibbles, the collection of 4 nibbles is the collection of 4 bits is called one nibble. The collection of 4 bits is called one nibble. The collection of 8 bits is called one byte. 1024 byte is equal to 1 kilobyte. 1024 kilobyte is equal to 1 megabyte. 1024 megabyte equal to 1 gigabyte. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறீங்க. கிலோ கே அப்படி ஷார்ட் அப்படி சொல்கிறோம், கேன்னு சொல்கிறோம். இது என்னென்னா 2 to the power of 10 1024 bytes. மெகாபைட்ஸ் எம் சொல்கிறோம். 2 to the power of 20. நீங்கள் பார்க்குற இந்த வேல்யூ வந்து நம்ம 2 to the power of 10 அப்படின்றது இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து பைட்ஸ். ஸோ மெகா, ஜிகா, டெரா, பெட்டா, எக்ஸா, ஜெட்டா, யோட்டா. நம்ம இப்போ டெராபைட் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்த வேர்ஷன்ஸில் வந்து பெட்டா, எக்ஸா, ஜெட்டா, யோட்டா இதனோட வேல்யூஸ் பார்த்துங்க. 2 to the power of 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 to the power of 80 வந்து முடியும். எதுக்கு? யோட்டா. இது மெமரி ரெப்ரசன்டேஷன். Bytes are used to represent characters in a text. Bytes are used to represent a character in a text.
different types of coding schemes are used to represent the character set and numbers. The most common used coding scheme is the American Standard Code for Information Interchange. ஸோ நம்ம இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற அந்த கோடிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தோன்னா ASCII, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டருக்கும், தட் இஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் யூனிக்கான ஒரு ASCII வேல்யூ உண்டு. கேரக்டர் செட் வந்து ஒவ்வொரு கேரக்டர் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் யூனிக்கான ஒரு டெசிமல் வேல்யூ உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் பைனரி வேல்யூ between 0 to 127 used to represent a specific character. The ASCII value for blank space, நம்ம கொடுக்குறோம் இல்லையா blank space, அதுக்கான ASCII value 32. The ASCII value of numeric 0 is 48. The range of ASCII values for lower case alphabet is from 97 to 122. அதாவது ஸ்மால் லெட்டர் ஏக்கு வந்து 97, ஸ்மால் லெட்டர் இசட்டுக்கு வந்து 122. லைக் தட் the range of ASCII value for the upper case 65லேருந்து 90 வரைக்கும் இருக்கும். 65 வந்து கேபிட்டல் லெட்டர் ஏ, 90 வந்து கேபிட்டல் லெட்டர் Z. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது டேட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ASCIIனா என்ன, அண்ட் தென் மெஷர்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி, இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்.